அனைவருக்கும் வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். நான் அஃப்ரோஸ் SLAS. இன்றைய வீடியோவினூடாக நான் உங்களுக்கு இலங்கையில் சட்டத்தரணியாகுவதற்கான முறைகள் தொடர்பாக தெளிவுபடுத்தலாம் என முன் வந்துள்ளேன். இதற்கு காரணம் யாதெனில், தற்போது சட்டக்கல்லூரிக்கான விண்ணப்பங்கள் கோரப்பட்டுள்ளமையால் இது தொடர்பாக பூரணமான தெளிவு பெரும்பான்மையானவரிடையே இல்லாமல் உள்ளதாலும் சில மாணவர்கள் எனது தனிப்பட்ட முறையில் என்னை அணுகி சில சந்தேகங்களை கேட்டுக்கொண்டமையாலும் அதனை தெளிவுபடுத்துவதற்காக இவ்வீடியோவினை பதிவிடுகின்றேன். அந்த வகையில் இன்று கலந்துரையாடப்பட விடயங்கள் இலங்கையில் சட்டத்தரணி ஆகுவதற்கான வழிவகைகள், கற்பதற்கான அடிப்படை தகைமைகள், பரீட்சை கட்டமைப்பு, ஏனைய தெரிவு முறைகள், அதே போன்று செலவாகும் தொகை போன்ற அடிப்படை தலைப்புகளுக்கு கலந்துரையாட உள்ளேன். அந்த வகையில் முதலாவது சட்டத்தரணி என குறிப்பிடுவது யாதெனில் இது ஒரு தொழிற்தகமை ஆகும். எனவே இலங்கையில் ஒருவர் சட்டத்தரணியாக கடமை புரிய வேண்டும் எனில் அவர் உயர் நீதிமன்றத்தில் தன்னை சட்டத்தரணியாக சத்திய பிரமாணம் செய்து கொண்டுதல் அவசியம் ஆகும். எனவே சட்டத்தரணியாகுவதற்கான பல வழிவகைகளிலே இலங்கையில் கொண்டுள்ளது. அந்த வகையில் எங்கு ஒருவர் இலங்கை இருந்தாலும், என்ன ஒரு பல்கலைக்கழகத்தில் பட்டம் முடித்தாலும், என்ன அனைவரினையும் இலங்கை சட்டக்கல்லூரியின் ஊடாகவே சட்டத்தரணிக்காக வருவதற்கான வழிவகைகளை இலங்கையில் கொண்டுள்ளது. சட்டக்கல்லூரி கூட்டிணைக்கப்பட்ட சட்டக்கல்லூரி பேரவையின் பூரண கட்டுப்பாட்டில் அவர்களுடைய மேற்பார்வையின் கீழ் உள்ள ஓர் கல்லூரி ஆகும். இங்கு அதாவது இலங்கையில் பொதுவாகவே நாம் பார்க்க வேண்டிய விடயங்கள், இங்கு சட்டக்கல்லூரி என்பது வழங்குகின்றது அட்டர்னியட் லோ, அதாவது அட்டர்னியட் லோ என்கின்ற ஒரு தகமையை, ஒரு டிப்ளோமா போன்ற ஒரு தகமையை வழங்கும். ஆயினும் இலங்கையில் இதற்கு மேலதிகமாக LLB என்ற ஒரு பட்டம் காணப்படுகிறது. பெரும்பான்மையானவர்கள் நினைத்துக் கொள்வது LLB முடித்தவர்கள் சட்டத்தரணி என்று. எனவே இரண்டும் வேறுபட்ட வகைகள், அதாவது ஒரே ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள் போன்று காணப்படும் என இலகுவாக குறிப்பிடலாம். LLB என்பது அகாடமிக் குவாலிபிகேஷனாக காணப்படுகின்றவையில் அட்டர்னியட் லோ என்பது தொழில்சார் தகமை, அதாவது ப்ரொஃபஷனல் குவாலிபிகேஷனாக காணப்படுகின்றது. சோ இலங்கையில் ஒருத்தர் சட்டத்தரணியாக என்கின்ற போது சட்டக்கல்லூரிக்காகவே செல்ல வேண்டும். அதாவது இலங்கையில் பொதுவாகவே சட்டக்கல்லூரிக்காக நுழைவதற்கான வழிவகைகளை 3 வகைகளின் கீழ் வகைப்படுத்த முடியும். முதலாவது, இலங்கையில் காணப்படும் அரச பல்கலைக்கழகங்கள். அரச பல்கலைக்கழகங்கள் என்பது UGCயின் கீழ் வருகின்ற பல்கலைக்கழகங்கள். இதற்கு மேலதிகமாக UGCயின் கட்டுப்பாட்டில் உள்ள திறந்த பல்கலைக்கழகம், அதற்கு மேலதிகமாக ஜோன் கொத்தலாவ டிஃபென்ஸ் பல்கலைக்கழகம், அதாவது பாதுகாப்பு பல்கலைக்கழகம். இங்கு காணப்படுகின்ற, அதாவது இந்த பல்கலைக்கழகங்களில் காணப்படுகின்றவர்களுக்கு ஒரு வகையான முறை காணப்படுகின்றது. அதாவது இங்கு பொதுவாகவே அனைத்து பல்கலைக்கழகங்களிலும் இலங்கையில் உள்ள LLB பட்டங்களினை வழங்கும். இங்கு இந்த பல்கலைக்கழகங்களின் பட்டங்களினை எடுத்தவர்கள் இலங்கை சட்டக்கல்லூரிக்கு விண்ணப்பங்கள் கோரப்படுகின்ற போது பட்டங்கள் முடித்து அதன் பிற்பாடு அப்ளை பண்ணுதல் வேண்டும். இங்கு அப்ளை பண்ணுகின்ற போது புதிதாக கொண்டு வரப்பட்ட திருத்தத்தின் பிரகாரம் அரச பல்கலைக்கழகங்கள், அதாவது AL செட்ஸ்கோரினூடாக அப்ளை பண்ணி வழங்கப்படும் பல்கலைக்கழகங்களில் அடிப்படை தகைமையாக 3S இருப்பவர்களும் கூட போட்டுக்கொள்ள முடியாது. அதாவது LLBயை இலங்கையில செட் ஸ்கோரினூடாக பெற்றுக்கொண்ட ஒருவர் அவருடைய பேசிக் குவாலிபிகேஷன் பார்க்காமல் அவர் பல்கலைக்கழகத்தை முடிந்ததன் பிற்பாடு அவர் சட்டக்கல்லூரிக்கு விண்ணப்பிப்பதன் மூலம் இறுதி ஆண்டு பரீட்சைக்கு அவர் தோன்றுவதற்கான வாய்ப்பினை பெறுவார். புதிய திருத்தத்தின் பிரகாரம் திறந்த பல்கலைக்கழகம், பல்கலைக்கழகம் என்பது தொடர்பாக புதிய திருத்தத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அவர்களுடைய பட்டங்களினை குறிப்பிட்ட காலங்களில் ஆராய்ந்து அவர்களுக்கு எக்ஸம்ஷனே வழங்கப்படும். தற்போது வரை காணப்படுகின்றது என்னவெனில், திறந்த பல்கலைக்கழகம், அதாவது இதுவரை கடந்த வருடம் 2024ஆம் ஆண்டுக்கு முதல் இந்த திறந்த பல்கலைக்கழகத்தில் கற்றுக்கொள்பவர்கள் இறுதி ஆண்டில் உள்ள 8 பாடங்களும்
முதலாம் வருடத்தில் உள்ள ஒரு பாடமும் செய்ய வேண்டிய நிலையில் காணப்பட்டது. ஆயினும் தற்போதைய திருத்தத்தின் பிரகாரம் அவர்கள் பாடங்களில் எக்ஸம்ஷன் பெற்றுள்ளனர். அதற்கு ஏற்ற வகையில் தற்போது திறந்த பல்கலைக்கழகம் தனது பட்டப்படிப்பை மாற்றியமைத்து எல்எல்பி ஹான்ஸ் பட்டங்களை வழங்கினார். அது தொடர்பான விளக்கத்தை நான் உங்களுக்கு அடுத்த ஸ்லைட்டில் வழங்குகின்றேன். ஆகவே பொதுவாக ஒரு அனைத்தினையும் குறிப்பிடுகின்ற போது இலங்கையில் உள்ள இங்கு குறிப்பிடப்பட்ட இந்த பல்கலைக்கழகங்களில் முடித்துக் கொள்வார்கள் இறுதி ஆண்டுகளுக்கு மீண்டும் முடியும். ஆயினும் OSL கொத்தலாவை என்பதற்கு ஆக குறைந்த அடிப்படை தகமையாக அவர் ஏஎலி 2C அல்லது S அல்லது இதற்கு ஈக்குவலான வேற தகைமைகளை கொண்டிருத்தல் வேண்டும். இருக்கின்ற போதே இறுதியாக இந்த சட்டக்கல்லூரிக்கான நுழைவதற்கினை பெற்றுக் கொள்வார். இங்கு இவ்வாறு நுழைவர்களுக்கு அட்டெண்டன்ஸ், அதாவது பாறுபடாது. அட்டெண்டன்ஸ் கம்பல்சரி இல்லை. நீங்கள் பரீட்சைக்கு விண்ணப்பங்கள் கோரப்படுகின்ற போது விண்ணப்பித்து பரீட்சையினை சித்தி அடைந்தால் உங்களுக்குரிய அதன் பிறகு 6 மாதம் பிராக்டிஸ் இருந்து நீங்கள் உயர் நீதிமன்றத்தில் சட்டத்தரணியாக சத்தியப்பிரமாணம். இதற்கு அடுத்தபடியாக காணப்படுவது இவை தவிர்ந்த ஏனைய பல்கலைக்கழகங்கள். இங்கு அனைத்து தனியார் பல்கலைக்கழகங்களை குறிப்பிடலாம். இதற்கு மேலாக சில அரசு அனுசரணைகள் வழங்குகின்ற பல்கலைக்கழகங்களும் உள்ளடங்கும். இங்கு பிரைவேட் யூனிவர்சிட்டி, அதாவது வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களில் ஒருத்தர் பட்டம் முடிக்கின்ற போது அந்த பல்கலைக்கழகமானது சர்வதேசத்தில் முதல் 100 இடங்களுக்குள் காணப்படுகின்ற போதே இலங்கையில் சட்ட கல்லூரிக்கு அவர் விண்ணப்பிப்பதற்கான தகமையை கொண்டு காணப்படுவதாக குறிப்பிடுகின்ற. இதே வேளை இவ்வாறு இங்கு குறிப்பிடப்பட்ட பல்கலைக்கழகங்கள் தவிர்த்து அதர் பிரைவேட் யூனிவர்சிட்டி என்ற வகைக்குள் காணப்படுபவர்கள் தற்போதைய புதிய சீர்திருத்தத்தின் பிரகாரம் தனது பட்டப்படிப்பினை, அதாவது ஒவ்வொரு பல்கலைக்கழகங்களில் எல்எல்பி பட்டத்தினை பெற்றதன் பிற்பாடு இவர்களுக்கு என பிரத்யோகமான ஓர் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நடக்கும். சட்டம் சார்பான பாடங்களிலே பரீட்சை நடைபெற்று அப்பரீட்சைகளில் சித்தி அடைந்து, அதாவது அதில் செட்டில் எவ்வாறு குறிப்பிடுகின்ற போது பொது பரீட்சையினை விட ஒருத்தரும் கூடுதல், அதாவது நோர்மலாக சட்ட கல்லூரிக்கு 225 பேர் எடுக்கின்ற பொழுது 225 பேருக்கு மேற்படாத, அதாவது இந்த பொது பரீட்சையில் எடுக்கின்றவர்களினை விட கூடாத வகையில் இந்த பொது பரீட்சையினூடாக நுழைதேனூடாக இவர்களில் இருந்து உள்நுழைப்பு செய்ய முடியும் என குறிப்பிடுகின்றது. அந்த அடிப்படையில் இவர்களுக்கு பரீட்சை வைத்து அவர்கள் எத்தனை பேர் ஒரு வருடத்தில் பட்டம் முடித்திருந்தாலும் 225 பேருக்கு உட்பட்ட வகையிலேயே பெரும்பாலும், அதாவது 225 230 பேர் என்ற அளவுக்குள் வந்து கொள்ளும். அதற்கு உள்ளே அவர்களினை உள்ளீர்ப்பு செய்வார்கள். இதே போன்று இரண்டும் இல்லாமல் ஒருத்தர் வெறுமனே A-level குவாலிபிகேஷன் ஊடாகவும் சட்டக்கல்லூரிக்கு நுழைந்து கொள்ள முடியும். இங்கு இதுதான் சட்டக்கல்லூரியில் பொதுவாகவே படிக்கின்ற என்று குறிப்பிடுவார்கள். இங்கு எவ்வாறு எனில் சட்டக்கல்லூரிக்கு நுழைவதற்கான அடிப்படை தகமைகள் தொடர்பாக இங்கு ஒருத்தர் சட்டக்கல்லூரிக்கு ஒவ்வொரு வருடமும் விண்ணப்பங்கள் கோரப்படுகின்ற பரீட்சையில் சித்தி அடைந்து, இது சாதாரணமாக வருடத்திற்கு 225 பேர் எடுத்துக் கொள்வார்கள். அதற்குள் ஒருத்தர் வருகின்ற போது அவர் முதலாவது வருடம் பிரிலிமினரி இயர், இன்டர்மீடியட், ஃபைனல் இயர் முடித்து அதன் பிற்பாடுள்ள பிராக்டிஸ் இங்கு காணப்படுகின்ற 6 மாத பயிற்சி என்பது இங்கு 3 பேருக்கு பொதுவானது. அதன் பிற்பாடு சட்டத்தரணியாக சத்தியப்பிரமாணம் செய்து கொள்ளலாம். இதுதான் இலங்கையில் காணப்படும் பூரணமான சட்டம் தொடர்பான சட்டத்தரணியாக்கான வழிவகைகள். எனவே எல்எல்பி முடித்தவர்கள் சட்டத்தரணி அல்ல. இதுதான் இதில் இருக்கிற சுருக்கமான விடயங்கள். அகாடமிக் குவாலிபிகேஷன் அதே போன்று ப்ரொஃபஷனல் குவாலிபிகேஷன் என்பது இரண்டும் வேறுபட்டது காணப்படுகின்றது. அந்த வகையில் தகைமைகளை பார்க்கின்ற போது எல்எல்பி, அதாவது திறந்த பல்கலைக்கழகம், அட்டர்னியேட், இது இரண்டுமே இலங்கையில் போட்டி பரீட்சையினூடாக ஏனைய இடங்களிலே ஒப்பிடுகின்ற போது குறைந்த கட்டணத்தில் சட்டத்தரணிக்கான அடிப்படையான வழிவகைகளை வழங்குகின்ற ஓர் வழிவகைகளாக காணப்படுகின்றன. அதில் சட்டத்தரணிக்குரிய அதாவது எல்எல்பி பரீட்சைக்குரிய ஒருத்தர் விண்ணப்பிப்பதற்கு அவர் எந்த ஒரு ஸ்ட்ரீமிலும் படித்து 3 SI எடுத்திருக்கிறீர்கள் போதுமானது குறிப்பிட்டு. இவ்வாறு இல்லாத போதும் திறந்த பல்கலைக்கழகத்தினால் அனுமதிக்கப்பட்ட ஏனைய தகைமைகள், அதாவது செனட்டினால் அனுமதிக்கப்பட்ட ஏனைய தகைமைகளை கொண்டுள்ள ஒருத்தரும் எல்எல்பி போட்டி பரீட்சைக்காக விண்ணப்பிக்க முடியும். எல்எல்பி பரீட்சையானது ஒவ்வொரு வருடமும் நடைபெறும்.
அது தொடர்பான மேலதிகமான தலை அடுத்த குறிப்பிடுகின்றேன். இதே வேளை எல்எல்பி பரீட்சை எழுதுவதற்கு அடிப்படையாக ஓலவழி எந்த விதமான குவாலிபிகேஷனும் பாடுபடாது. ஏலவெளியில் 3S என்பது போதும். இதனை விட அதிகமாகவும் இருந்தால்ங்கிறது கவலை இல்லை. 3S இருந்தால் போதும். அதே போன்று அட்டர்னியேட் லோ. ஆனால் அட்டர்னியேட் லோவுக்கு அதாவது சட்டக்கல்லூரிக்கான இங்கு குறிப்பிடப்பட்டுள்ள இந்த ஜெனரல் பொது பரீட்சை எழுதுவதற்கு அவர் குறைந்தது 2CS கொண்டிருத்தல் வேண்டும். இதுதான் தற்போது விண்ணப்பம் கோரப்பட்டுள்ளது. இதேவேளை ஓலவெளியில் இங்கிலீஷ் தமிழில் குறைந்தபட்சம் C கொண்டிருத்தல் வேண்டும். இவ்வாறு எல்எல்பிக்கு 3S என குறிப்பிட்டிருந்தாலும் ஒருத்தர் எல்எல்பி திறந்த பல்கலைக்கழகத்தில் முடித்து அட்டர்னியேட் லோ எழுத போகின்ற போது, அதாவது அட்டர்னியேட் லோவுக்கு அதாவது சட்டக்கல்லூரிக்கு விண்ணப்பிக்கின்ற போது அதற்கு குறைந்த தமையாக 2CS A லெவலில் இருத்தல் வேண்டும். அல்லது இதற்கு ஈக்குவலான தகமை இருக்கின்ற போது புதிய திருத்தத்தின் பிரகாரம் சட்டக்கல்லூரி அனுமதிகளை வழங்கும். இதன் காரணமாக கடந்த வருடம் பட்டம் முடித்தும் 3S முடித்தவர்கள் அல்லது ஏனைய தலைமையிலூடாக LLB பட்டம் முடித்தவர்களுக்கு இன்னும் அனுமதி வழங்கப்படவில்லை. எனவே நீங்கள் LLB பரீட்சை எழுத போகின்றவராக இருந்தால் முதலாவது உங்களுடைய தகைமை 2C ஒரு Sக்கு எடுத்துக் கொள்ளுங்கள். அல்லது பட்டம் செய்து கொண்டு முடிக்கிறதோ அல்லது முடிக்கிறதுக்கு முதலோ நீங்கள் இந்த உங்களுடைய குவாலிபிகேஷனை இந்த 2CS ஏற்ற வகையில் நீங்கள் தயார்படுத்தினால் மாத்திரமே சட்டக்கல்லூரிக்கான நுழைவதற்கான வாய்ப்புகள் வழங்கப்படும். வெறுமனே 3S வைத்து LLB டிகிரி முடித்தாலும் இலங்கையில் ஒருத்தர் சட்டத்தரணியாக வர முடியாது. அல்லது இந்த 2CS குவாலிபிகேஷனுக்கு ஈக்குவலாக சட்டக்கல்லூரியினால் அனுமதிக்கப்பட்ட தகமையை பெற்றிருந்தால் முடிந்து கொள்ளும். இதற்கு அடுத்ததாக பரீட்சை கட்டமைப்பு. LLB அதே போன்று அட்டர்னியேட் லோ என குறிப்பிடப்பட்டுள்ள சட்டக்கல்லூரிக்கான ஜெனரல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பொது பரீட்சை தொடர்பாகவே குறிப்பிடப்பட்டுள்ளது. இங்கு பரீட்சையை நடாத்தும் 2 இடத்திலும் வேறுபட்டது. LLBக்குரிய பரீட்சையினை திறந்த பல்கலைக்கழகம் நடாத்துகின்ற வேளையில் அட்டர்னியேட் லோவுக்குரிய பொது பரீட்சையினை இலங்கை பரீட்சை திணைக்களமே நடாத்தின. இதே வேளையில் இங்கு LLBயில் 4 பாடங்கள் 400 புள்ளிகளுக்கு பார்க்கப்பட்டு தீவளாவிய ரீதியில் எடுபடாது. இங்கு பிராந்திய ரீஜினல் சென்டர் 9 மாகாணத்திலும் 9 சென்டர்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. சட்டக்கல்லூரி பயில்வதற்கு சிறந்த பல்கலைக்கழகத்தில் 9 ரீஜினல் சென்டர்கள் 9 மாகாணத்திலும் கொடுக்கப்பட்டுள்ளது. அப்பல் மாகாணத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள ஒவ்வொரு மாகாணத்திற்கும் அதாவது ஒவ்வொரு கற்கை நிலையங்களுக்கும் உள்ளீர்ப்பு செய்யப்படும் மாணவர்களின் எண்ணிக்கை வேறுபடும். அங்கு குறிப்பிடப்பட்டுள்ள மாணவர்களின் அடிப்படையில் ஒவ்வொரு பிராந்தியத்துக்கும் ஏற்பட்ட அடிப்படையில் வேறுபட்ட அடிப்படையில் எடுப்படும். இங்கு எனவே ஒவ்வொரு பிராந்திய நிலையங்களுக்கும் கட் ஆஃப் வேறுபடுவதற்கான சந்தர்ப்பங்கள் அதிகமாக காணப்படும். ஆயினும் சட்டக்கல்லூரிக்கான நுழைவு பரீட்சையில் புதிய பரீட்சை முறைக்கு அமைவாக இங்கு 4 பாடங்களுக்குரிய பரீட்சைகள் நடந்தாலும் இங்கு தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் நீங்கள் குறைந்தபட்சம் 40 புள்ளிகளுக்கு மேல் எடுத்தல் வேண்டும். ஆயினும் 40 புள்ளிகளுக்கு மேல் நீங்க எடுத்தாலும் இங்கு உங்களுடைய சட்டக்கல்லூரிக்கு நுழைவுக்கு நுண்ணறிவு பொது அறிவு ஆகிய 2 பாடங்களில் நீங்கள் பெற்றுக்கொண்ட புள்ளிகளினை ஓடப்படுத்தி ரேங்க் பண்ணி முதல் வரும் 225 நாடளாவிய ரீதியில் முதல் வரும் 225 பேரை உள்ளீர்ப்பு செய்யப்படுவர். இறுதி இதுல சமமாக காணப்படுகிறோம். சில வேளை சற்று அதிகரிக்கலாம் அல்லது சற்று குறைந்ததாக செய்யலாம். ஆயினும் இங்கு தமிழ் ஆங்கிலத்தினுக்குரிய புள்ளிகள் உங்களது ரேங்க் பண்ணுவதில் கோட்டில் கொள்ளப்படாது. ஆயினும் நீங்கள் குறைந்தது 40 புள்ளிகளை பெற்று சித்தி அடைதல் வேண்டும் 2 பாடங்களிலும். இவ்வாறு பெற்று சித்தி அடைகின்ற போது நுண்ணறிவு பொது அறிவு பாடங்களில் 100க்கு நீங்கள் எடுக்கும் பாடங்களின் 2 புள்ளிகள் கூட்டப்பட்டு இது ஓர்டர் படுத்தப்படும். இதே வேளை இங்கு மீடியம் வைஸா 2 பரீட்சையிலும் தமிழ் மீடியம் இத்தனை சிங்கள மீடியம் என்பது அடிப்படையில் எடுத்துக் கொள்ளப்படுவதில்லை. எனவே இதற்கு ஏற்ற வகையில் நீங்கள் உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள். 2 பேப்பர்களினது கட்டமைப்பும்
சிறிதளவு, அதாவது சில பாடங்களில் பெரிதளவு, சிலரில் வேறுபாடுகளை கொண்டு காணப்படுகின்றது. இதே வேளை இங்கு தீவளாவிய அடிப்படையில் சட்டக்கல்லூரிக்கு எடுக்கப்படுகின்றது. இங்கு மாகாணங்களுக்கு அடிப்படையில் எடுப்பது கவனத்தில் கொள்வது சிறந்தது. இதற்கு அடுத்ததாக பிரதானமாக நிறைய பேர் நினைத்துக் கொள்கின்ற ஒரு விடயம் கட்டணம் தொடர்பாக. இங்கு நோக்குகின்ற போது நுழைவு பரீட்சைக்கான, அதாவது நீங்கள் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுவதற்கும் கட்டணம் செலுத்திய ஆகுதல் வேண்டும் 2 பரீட்சைகளிலும். இங்கு எல்எல்டி பரீட்சைக்கு 6000, அது ஒவ்வொரு வருடத்திற்கும் சற்று கூடி 7000 அந்த அடிப்படையில் காணப்படும். இதே வேளையில் சட்டக்கல்லூரிக்காக நுழைவு பரீட்சை எழுதுபவர் 2 வகையான கட்டணங்களை செலுத்த வேண்டும். 1200 ரூபாவை பரீட்சை திணைக்களத்திற்கும் 12,000 ரூபாவினை சட்டக்கல்லூரிக்கும் செலுத்தி இதழ் வேண்டும். எனவே அட்டர்னேட் லோ, அதாவது சட்டக்கல்லூரிக்கான பரீட்சை எழுதுவதற்கு 13,200 ரூபாய் நுழைவு பரீட்சைக்கான கட்டணமாக காணப்படுகின்றது. இதே வேளை இங்கு சட்டக்கல்லூரிக்கான கட்டணம் அதிகமாக காணப்படுவதால் அதிகளவான மாணவர்கள் எழுதுவதில்லை. இதே வேளை அடுத்த விடயம் என்னவெனில், இங்கு காணப்படுகின்ற கட்டணங்களினை நோக்குகின்ற போது வருடாந்த கட்டணம் அன்னளவாக எல்எல்பி பரீட்சை, அதாவது எல்எல்பி ஓபன் திறந்த பல்கலைக்கழகத்தினால் தற்போது ஹோம்ஸ் டிகிரி வழங்கப்படுகின்றது. 123 கிரெடிட் என நினைக்கின்றேன். ஒரு கிரெடிட்டுக்கு 2000 சொச்சம் ரூபாய், 2,70,80,000 ரூபாய் மட்டும் காசு செலுத்துதல் வேண்டி வரும். இது ஒவ்வொரு வருடத்திற்கும் பிரிக்கி வருகின்ற போது அன்னளவாக வருடத்துக்கு நீங்கள் 75,000 ரூபாய் மாத்திரம் கட்டணங்கள் செலுத்துதல் வேண்டி வரும். இதனை இன்ஸ்டால்மெண்டில் செலுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. அடுத்த 2வது இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு உங்களுக்கு வருகின்ற போது. அதே வேளை இங்கு சட்டக்கல்லூரிக்கான பார்க்கின்ற போது வருடாந்த கட்டணம், பரீட்சை கட்டணம் போன்ற பல்வேறு செலவுகள் காணப்படுகின்றன. அன்னளவாக வருஷத்திற்கு, அதாவது ஒரு இதை முடித்துக் கொள்வதற்கு உங்களுக்கு 1,20,000 ரூபாய்க்கு மேற்பட்ட காசுகள் செலவு புதிய திருத்தத்தின் பிரகாரம் பரீட்சை கட்டணங்களை உள்ளடக்கின்ற போது அதற்கு மேற்பட்ட வரும். அடுத்த விடயம், இங்கு எல்எல்பியை ஒருத்தர் பயில்கின்ற விரும்புகின்றவருக்கு வரவு எதுவும் பாறுபடாது. அதாவது எல்எல்பி நுழைவு பரீட்சையில் சித்தியடைந்த ஒருவர் பதிவு செய்ததன் பிற்பாடு அவருக்குரிய புத்தகங்கள், ஏனைய விடயங்கள் அனைத்தும் வழங்கப்படும். இவ்வாறு எல்எல்பி சிறந்த பல்கலைக்கழகத்தினால் வழங்கப்படுகின்ற வேளையில் சனி ஞாயிற்றுக்கிழமை, அதாவது வீக்கெண்டில், வார இறுதி நாட்களில் வகுப்புகள் நடைபெறும். ஆயினும் வகுப்புகள் கட்டாயம் அல்ல. திறந்த பல்கலைக்கழகத்தில் ஓடிஎல், ஓபன் டிஸ்டன்ஸ் லேர்னிங் முறையிலே கற்கை நெறிகளினை வழங்குகின்றமையால் வரவு பாறுபடாது. நீங்கள் பரீட்சையில் சித்தியடைந்து ஏனைய வழங்கப்படும் அசைன்மென்ட் என்பவற்றினை பூர்த்தி செய்தால் நீங்கள் இந்த பட்டத்தினை பூர்த்தி செய்து கொள்ள முடியும். ஆயினும் சட்டக்கல்லூரி என்பது இந்த பொது பரீட்சையினூடாக சித்தியடைந்து வருகின்றவர்கள் கட்டாயம் அவர்களது வரவு பார்த்தல் அவசியம் ஆகும். அத்துடன் இங்கு வரவினை பிங்கர் பிரிண்ட் போன்ற முறைகள் பயன்படுத்தப்படுவதால் சில நேரம் வேலை செய்துபவர்களுக்கு பல்வேறு சிரமங்களை ஏற்படுத்தும். அதே வேளை அட்டர்னேட் லோவிற்குரிய சட்டக்கல்லூரியானது கொழும்பில் காணப்படுகின்றமையால் கொழும்பில் தங்கி படிக்க வேண்டிய நிலைப்பாடுகள் காணப்படுகின்றமையால் சற்று செலவுகளை அதிகமாக காணப்படும். ஆயினும் எல்எல்பி பரீட்சைக்குரியது அவரவருடைய பிராந்தியங்களிலேயே அவருடைய மாகாணத்தில் உள்ள பிராந்திய நிலையங்களிலேயே பரீட்சையை போட்டு எழுதுவது மாத்திரமே முடியும். அவ்வாறு காணப்படுகின்றது. எனவே தற்போது கோரப்பட்டுள்ள சட்டக்கல்லூரிக்கான விண்ணப்பங்கள் நிறைய தொழிலில் உள்ள, அதாவது அரசு தொழில்களில் காணப்படுகின்றவர்களும் விண்ணப்பிக்கின்றனர். ஆயினும் இது உங்களுக்கு இரண்டினையும் பேலன்ஸ் பண்ணுவது பெரும்பாலும் முடியாத காரியம் ஒன்றாகவே காணப்படும். எனவே நீங்கள் உங்களுக்கு எது சிறந்தது என்பதை தீர்மானித்து அதற்கு ஏற்ற வகையில் உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள். அட்டர்னேட் லோ என்பது குறுகிய காலத்தில் இலங்கையில் சட்டக்கல்லூரியாக கூட காணப்படுகிறது. ஏனெனில் எல்எல்பி என்பது ஒரு பட்டம். இந்த பட்டத்தினை பெறுவதற்கான 4 வருட காலம். இதே போன்று இது முடிந்ததன் பிற்பாடு பரீட்சை கோரப்படுகிற சட்டக்கல்லூரியில் உரிய படித்து நீங்கள் வீட்டிலிருந்தே படிச்சு எவ்வாறு படித்தாலும் பரீட்சையில் சித்தி அடைந்து மேலதிகமான காலம் எடுக்கும் என்றால் சட்டக்கல்லூரி குறைவாக காணப்படுகின்ற போதிலும் சட்டக்கல்லூரியை திறந்த பல்கலைக்கழகத்துடன் ஒப்பிடுகின்ற போது கட்டணம் அதேபோல செலவு கூடுதலாக காணப்படுகின்றது.
அதுடன் வரவு அட்டண்டன்ஸினை பார்க்கின்ற பொழுது இரண்டும் உங்களுக்கு எது பொருத்தமோ, நான் அல்லது என்னால் வேலை செய்து கொண்டு பேலன்ஸ் செய்பவர்களுக்கு நான் சிபாரிசு செய்வது LLB டிகிரியினை, அதனை முடித்து சட்டக்கல்லூரிக்கு போவது இலக்கு. அவ்வாறு இல்லாமல் தற்போது A-level முடித்தவர்கள், ஏனைய விடயங்கள் உங்களுக்கு இருக்கிறவர்கள் சட்டக்கல்லூரியினை தெரிவு செய்வது சிறந்த வழி. இவ்வாறு இலங்கையில் நீங்கள் LLB அட்டர்னியோ தெரிவிப்பட்டாலும் இறுதியாக சத்திய பிரமாணம் செய்கின்ற போது 2 பேரும் சட்டத்தரணியாகவே கருதுவீர்கள். அவர் பட்டம் முடித்தவர், இவர் இது அடிப்படையில் எவ்வித வேறுபாடுகளும் இருக்காது. ஆயினும் சில வேலைகளுக்கு விண்ணப்பங்கள் கோரப்படுகின்ற போதும் சட்ட கல்லூரி, அதாவது சட்டத்தரணியாக சத்தியம் பிரமாணம் செய்ததற்கு மேலாக சட்ட டிகிரியை கேட்டுக்கொள்ளும். அதாவது பொதுவாகவே சட்டத்தரணிகளுக்குரிய அரச தொழில்களில் விண்ணப்பங்கள் கோரப்படுகின்ற போது இங்கு நேர்முக பரீட்சையினூடாகவே உங்களுக்கு புள்ளிகள் வழங்கப்படும். அதில் சட்டம் முடித்தவர்கள், பட்டம் முடித்தவர்களுக்கு என பிரத்யேகமான புள்ளிகள் வழங்கப்படுகின்ற ஒரு சிறிய சான்ஸ் ஒன்றும் LLB முடித்தவர்களுக்கு காணப்படுகின்றது. இதேவேளை அட்டர்னியட் லோவில் ஃபர்ஸ்ட் கிளாஸ் செகண்ட் கிளாஸ் எடுக்கின்றவர்களுக்கும் புள்ளிகள் இருக்கின்றது. அதனையும் LLB-யில் முடிச்சுட்டு போறவர்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளா காணப்படுகிறது இறுதி பரீட்சையில். எனவே இதுதான் பூரணமான விளக்கம். இதற்கு மேலதிகமாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் வந்தால் இவ்வீடியோவின் கீழே கமெண்ட் பண்ணிக் கொள்ளுங்கள். என்னால் முடிந்த அளவு நான் அதற்குரிய பதிலினை தந்து கொள்கின்றேன்.